கப் ஷேப் வந்து பாயிண்ட்டாக வர்றதும் சப்பையாக வர்றதும் நம்ம வந்து பாயிண்ட்டு குறித்து ஸ்டிச் பண்ணுறது தான் இருக்குது. தப்பி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்குப்பட்டியிலிருந்து வர்ற டாட்டை வந்து பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் டாட் பிடிக்கிற இல்லைங்களா, இதுதான் ரொம்ப மெயினான டாட்டு. இது வந்து உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச், 1.5 இன்ச், 1.25 இன்ச், 2 இன்ச் அப்படிங்கிற மாதிரி நம்ம பஸ்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டர் டாட்டோடைய அகலத்தை வந்து நம்ம அதிகம் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா பாயிண்டாக வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்காவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த 3 டாட்டும் பிடிக்கிற அளவுகள் வந்து நமக்கு கம்மியாகும் போது பார்த்தீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து பாயிண்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக வந்துடும். ஃப்ளாட்டாக வர்றதுக்கு இந்த 3 டாட்டையும் நம்ம மார்க் பண்ணி பிடிக்கிற அளவில் தான் இருக்குது. இந்த அளவை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது 1/2 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து நல்லா பாயிண்டாக வந்துடும்.